மார்க்கண்டேயன் தன் உயிரை காக்க சிவனை வேண்ட சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக யமனை அடக்குகிறார். இதனால் பிறப்பு இறப்பு ஒழுங்கில் குழப்பம் ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நோய்களின் அதிபதி மாயாசுரன் உலகமெங்கும் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்துகிறான். இதைக் கண்டு கோபமடைந்த பார்வதி தேவி தன் அம்சமாக மாரியம்மனை உருவாக்கி மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் அழிக்க அனுப்புகிறாள். மாரியம்மன் அவர்களை வதம் செய்து மக்களை நோய்களிலிருந்து காப்பாற்றுகிறாள். பின்னர் சிவபெருமானின் ஆசி பெற்று ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள்கிறாள். ஒருநாள் அம்மன் சிலை உக்கிரமாக மாற மக்களை தாக்கிய மயூரியம்மை நோயை காப்பாற்ற தனி ஆலயம் வேண்டும் என அசரீரி மூலம் வழிவிக்கிறாள். அதன்படி அம்மன் சிலை இரவெல்லாம் ஒளியாக வழிகாட்டி கண்ணமன்னூர் காட்டை அடைந்து அங்கேயே நிலை பெறுகிறாள். 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னன் சொக்கநாத நாயக்கர் போரில் வெற்றி கிடைத்தால் கோவில் கட்டுவதாக வேண்ட வெற்றிக்குப் பிறகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் எழுப்பப்படுகிறது. அதுவே இன்று புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் ஆலயம். வேப்பமரக்காட்டில் தோன்றியதால் வேப்பமரம் தலவிருட்சம். அம்மன் தீப்பந்தம் ஏந்தி காவல் வருவதாகவும் 28 நாள் பச்சை பட்டினி விரதம், பூச்செறிதல், தீர்த்தவாரி போன்ற விழாக்கள் இன்றும் நடக்கின்றன. ஆங்கிலேயர் காலத்தில் ஊரடங்கின் போது தீப்பந்தத்துடன் நடந்த அம்மனை சுட முயன்ற அதிகாரிக்கு கண்பார்வை போய் மன்னிப்பு கேட்டபின் மீண்டும் கிடைத்ததாக நம்பப்படுகிறது. உண்மையான பக்தியுடன் வேண்டினால் நோய்களிலிருந்து விடுவித்து வேண்டிய வரம் தருவாள் என்பதே சமயபுரம் மாரியம்மன் பற்றிய மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.